ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 114 ശ്ലോകം. ஐநூற்றி 59லேருந்து 565 வரைக்குமான 7 நாமங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் இந்த ஸ்லோகம். மங்களகரமான தாம்பூலம் வாயில போட்டு மெல்லற தேவி. மாதள நாரகப்பூவோடு பிரபையோடு கூடிட்டு இருக்கிறவள். பேடமானோடு கண்ணு மாதிரி கண்ணு இருக்கிறவள். மோகினி வேஷம் எடுக்கிறதுக்கு விஷ்ணுவை ஹெல்ப் பண்ணினவள். இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே இருக்கிறவள். சுகத்தை கொடுக்கிற மிருடனோடு அர்த்த பாகவமாயிட்டு அர்த்தநாரீஸ்வரியாயிட்டு இருக்கிறவள். இந்த உலகத்துக்கே பந்துவாயிட்டு இருக்கிற ஆத்மஸ்வரூபிணியாயிட்டு இருக்கிற தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். தாம்பூல பூரித முகி தாடிமி குசும பிரபா மிருகாட்சி மோகினி முக்யா மிருடானி மித்ரரூபிணி. தாம்பூல பூரித முகி. தாம்பூல பூரித முகி. தாடுமி குசும. தாடுமி குசும பிரபா. தாம்பூல பூரித முகி தாடுமி குசும பிரபா. மிருக அட்சி. மிருகாட்சி. மோகினி முக்யா. மிருடானி மித்ர ரூபிணி. மித்ரரூபிணி. ஐநூற்றி 59வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். தாம்பூல பூரித முகி. தாம்பூலம் அப்படின்னா வெத்தலை. நாகவல்லி தளம். தாம்பூலம் போட்டுண்டு தேவியோடு வாய் ஃபுல்லா அந்த வெத்தலை ரொம்பி நிற்கிறது. ஏலம், அதே மாதிரி இலவர்க்கங்கள், கற்பூரம், கஸ்தூரி இதெல்லாம் சேர்த்துண்டாக்கின கற்பூர வீடிகா அப்படிங்கிற சுகந்தமாயிருக்கிற தாம்பூலம் தேவி எப்பவும் வாயில போட்டுண்டு மென்னுண்டே இருப்ப. அது தேவிக்கு ரொம்ப பிரியமாக்கும். 26வது ஸ்லோகத்துல நம்ம தேவியோடு தாம்பூலத்துக்கிட்ட இருக்கிற பிரியத்தை பார்த்ததாக்கும். கற்பூர வீடிகா. கற்பூர வீடிகா மோத சமாகர்ஷ திகந்தரா. கற்பூரவும் மற்ற சுகந்த திரவியங்களும் சேர்த்துண்டாக்குற
சுகந்தமாயிருக்கிற தாம்பூலம். வீடிகா சொன்னா வெத்தலை. அந்த தாம்பூலத்தோடு மனத்தால திக்குகளை எல்லாம் அட்ராக்ட் பண்றவ, திக்பாலர்கள் எல்லாம் தேவிய ஓடி வந்து சேவிக்கிறா. அப்படி இருக்கிற தேவி அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம். இங்கேயும் தேவியோடு அந்த தாம்பூலத்துக்கு உள்ள பிரியத்தை தான் வர்ணிக்கிறா வாக்தேவிகள். வாயில எப்பவும் தாம்பூலத்தை போட்டுண்டு மென்னு இருக்கிற தேவி. கோவில்ல தேவி தேவர்களுக்கெல்லாம் ஷோடசோபசார பூஜை செய்யறத நாகவல்லி தளம், அதானது தாம்பூலத்தை பூஜை பண்றவா தேவிக்கு சமர்ப்பிக்கிறா. தேவி தேவர்களுக்கு தாம்பூல சர்வணம், தாம்பூலத்தை வாயில போட்டு மெல்லறது அப்படிங்கிறது ரொம்ப பிரியம் அப்படின்னு எடுத்து காமிக்கிறது. இதெல்லாம் சதுஷ்டி உபசாரத்துல அந்த பூஜையில 59வது உபசாரம் அப்படிங்கிறது கற்பூர வீடிகையாக்கும். ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், கஸ்தூரி, பாக்கு இதெல்லாம் சேர்த்து வெத்தலைக்குள்ள போட்டு பொதிஞ்சு அப்படி வாயில போட்டுக்கிற தாம்பூலம் கற்பூர வீடிகா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிச்சதை நம்ம 26வது நாமத்துல பார்த்தோம். பூஜையோடு சமாபன கட்டத்துல பக்தியோடு கூடிட்டு இத சமர்ப்பணம் பண்ணப்படுறது. தேவி தேவர்களோடு வாய் அப்படிங்கிறது நல்ல சுகந்தமா இருக்கிறதுக்காயிட்டு இந்த தாம்பூலம் சமர்ப்பிக்கப்படுறது. அத்தியாத்ம ராமாயணத்துல கிரியாமார்க்க உபதேசத்துல ஸ்ரீராமதேவன் லக்ஷ்மண சுவாமிக்கு விக்கிரக ஆராதனைய உபதேசிக்கிறாரே, அதுல இதெல்லாம் சொல்லப்படுறது. தாம்பூலத்தை வாயில போட்டு தேவி மென்னு சாப்பிடுவாள். அப்போது அதிலேந்து நல்ல சுகந்தம் வெளியில வரும். அந்த சுகந்தம் வெளியில பரவர்த்த அஷ்டதிக்பாலகர்கள் ஓடி வருவாளாம். ദക്ഷിണാദേവിയോട് അനുഗ്രഹത്തുക്കായിട്ട് വെത്തലപാക്കോട് കൂടി വേണം പൂജാതി കർമ്മങ്ങൾ അനുഷ്ഠിக்கிறதுக்கு. ആചാര്യർക്ക് ദക്ഷിണ കൊടുக்கிறதுக்கும் വെത്തലപാക്കോട് കൂടിയിട്ട് വേണം ദക്ഷിണ കൊടുக்கிறதுக்கு. മംഗളകരமான தாம்பூலம், அந்த தாம்பூலம் வாயில போட்டு மெல்லறதுக்கு தேவிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயாக்கும் இங்கே வாக்தேவிகள் தேவிய தாம்பூல பூரிதமுகி அப்படின்னு சொன்னது. கம் அப்படின்னு சொன்னா துவாரம், முகம் அப்படின்னா முக்கியமான துவாரம், முகத்துல இருக்கிற முக்கியமான துவாரமாக்கும் வாய். அந்த வாயில போட்டு அந்த தாம்பூலத்தை மென்னுன்றிருக்கிற தேவி தாம்பூல பூரிதமுகி. அதனாலேயே குஷியாகிற தேவி பூரிதமுகி, சந்தோஷத்தோடு கூடி இருக்கிற தேவி அப்படின்னு சொல்லலாம். வாய் ஃபுல்லா தாம்பூலத்தை ரொப்பின் இருக்கிற பூரிதா, ரொப்பின் இருக்கிற தேவி அப்படின்னு சொல்லலாம். 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. 560வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம்
தாடிமி குசுமப்பிரபா. டார்க் ரெட் கலர் இருக்கிறவளாக்கும் தேவி. சிந்தூராருண விக்கிரகாம் அப்படின்னு தேவியோடு அந்த கலரை நம்ம பார்த்ததாக்கும். அதேதான் நீங்க சொல்லியிருக்கா. தேவிக்கு மாதள நாரங்காயோடு பூவு இருக்கே அதனோடு கலராக்கும் அப்படின்னு. 561வது நாமம் மிருகாட்சி. 3 அക്ഷരங்களோடு கூடின நாமமாக்கும் இது. மிருக அட்சி. மிருகம் அப்படின்னாக்கா தேடறது அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. மான் அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. கண்களால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதையும் அப்புறம் இப்புறம் அந்த கண்களை அசைச்சுண்டு பார்க்கிறவர். மிருகம் அப்படின்னாக்கா பேடமான் அப்படின்னு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லை, மிருகா அப்படிங்கிற சப்தத்துக்கு தேடறது அப்படிங்கிற வனவேட்டை, மிருகங்களை வேட்டையாடுறதுக்கான தேடல் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அட்சி அப்படின்னா கண்ணு. அழகான அசையற கண்கள் இருக்கிற தேவி, எல்லா இடத்திலையும் இருக்கிற எல்லாத்தையும் காணறவளாக்கும் தேவி அப்படின்னு எல்லாம் அர்த்தம். 562வது நாமம் மோகினி. 3 அക്ഷരங்களோடு கூடின நாமமாக்கும் இது. எல்லாரையும் மோகிப்பிக்கிறவள், மாயாதேவியான தேவி எல்லாரையும் அட்ராக்ட் பண்றா. மகாவிஷ்ணுவோடு மோகினி ரூப பிராப்திக்கு காரணமானவள். பிரம்மாவோடு தியானபலனாயிட்டு மோகினி ரூபத்துல பிரத்யட்சமானவள். மகாவிஷ்ணுவுக்கு தேவியோட அனுகிரகத்தாலேயாக்கும் மோகினி ரூபம் ஸ்வீகரிக்கிறதுக்கு சாதிச்சது. இந்த உலகத்தை ஃபுல்லா மாயாவலையில சிக்க வைக்கிறவளாக்கும் தேவி. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மம், அந்த பரபிரம்மத்தோடு பட்டமகிழ்ச்சியான பரபிரம்ம பட்டமகிழ்ச்சியா இருக்கிற லலிதாம்பிகை ஒரு விளையாட்டாயிட்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு சம்ரட்சிச்சு கடைசியில அதை தனக்குள்ள இழுத்துக்கவும் செய்யறா. அதனால தேவியோட கண்ட்ரோல்லையாக்கும் இந்த உலகம் ஃபுல்லா இருக்கு. எப்பவும் தேவி எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கா. இந்த உலகத்துல எல்லாரையும் அட்ராக்ட் பண்றா. இல்லாத ஒன்னா இருக்கு அப்படின்னு தோண வைக்கிறா தேவி. பிரபஞ்சம் அப்படிங்கிறது மித்தியாக்கும், இல்லாத ஒன்னாக்கும், இருந்தா கூட இருக்கிற மாதிரி தோண வைக்கிறா. 563வது நாமம் முக்கியா. 2 அಕ್ಷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. முதல்ல உண்டானவள், கல்ப ஆரம்பத்துல உண்டானவள், அக்ரகண்யாக்கும் லலிதாம்பிகை தேவி. அதைத்தான் இங்க சொன்னது முக்கியா. 564வது நாமம் மிருடானி. 3 அಕ್ಷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. மிருடன் அப்படின்னா மங்களரூபியாயிருக்கிற சிவன். மிருடானி அப்படின்னா சிவபத்னி. மிருடஹா அப்படிங்கிறது மகாதேவன்.
மிருடன் அப்படின்னா சுகயதி இதி மிருடஹா, சுகத்தை கொடுக்கிறவர் மிருடன். அந்த மிருடனோடு சக்தி ஸ்வரூபிணியாக்கும் மிருடானி, சுகத்தை கொடுக்கிறவள். 565வது நாமம் மித்ரரூபிணி, 5 அக்ஷரங்களோடு கூடின நாமம். மித்ரம் அப்படின்னா பந்து அப்படின்னு அர்த்தம். சூரியனுக்கும் மித்ரன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோடு முக்கியமான ஒரு சக்தியாக்கும் சூரிய தேஜஸ். பந்துவோட ரூபத்தில் இருக்கிறவள் தேவியாக்கும், அதே மாதிரி சூரியனோட ரூபத்திலேயாக்கும் தேவி இருக்கா. சூரியனிலேந்தாக்குமே எல்லாம் உண்டானது.